ஏய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நாளாக கூப்பிட்டு இருந்த லோலியோட வீட்டுக்கு போகலாமா? அவள் எங்கடி ரொம்ப நாளாக கூப்பிட்டா? நம்ம தான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். நம்ம அவள் வீட்டுக்கு போய் பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுவோம்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, அவள் இங்கே வரும்போதே ரொம்பவுமே நல்லா இருக்கும். நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பா. அவள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே வெஸ்டர்ன் டைப்பாக இருக்கும்ல, நல்லா காஸ்ட்லியாக தாண்டி சாப்பிடுவா. ஸ்நாக்ஸுக்கு பாதாம் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாடா. ஸோ வீடும் பெருசாக தானே இருக்கும். ஆமாண்டி, சரி வா நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். அவளுக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணிக்கலாமா? அவள் தான் எப்போ வேணா வான்னு சொல்லியிருக்காள. ஆமாண்டி, அதுக்காக நம்ம எப்போவுமே அப்படியே போகிறது இல்லைடா. இன்னைக்கு சண்டேல, அதனால அவள் ஃப்ரீயாக தான் இருப்பாள். சண்டேவா? சரி, ஓகே, நம்ம இப்போ போயிடலாமா? ஆமாண்டா, போயிடலாம். எப்படி போகலாம்? நம்ம வழக்கம் போல் ஷேர் ஆட்டோவில் போயிடலாமா? ஷேர் ஆட்டோலலாம் போக வேணாண்டா, வீடு பெரிய வீட்டில், அதனால ஆட்டோவில் போயிடலாம். நம்ம காசு எங்கடி போகிறது? ஆட்டோவில் போனால் 200 கேட்பான். 200 கேட்க மாட்டான்டா, 100 தானே கேட்பான். 100 ஆகும்ல, நீ 50 ரூபா கொடு, நான் 50 கொடுக்குறேன். சரி வா போகலாம். நீ ஏதாவது இப்படியே பண்ணிகிட்டே இருக்கியோ? யாரடி பண்ணுறது? நம்ம சீக்கிரமாகவே பெரிய பணக்காரங்களாம் ஆயிடுவோம்டி, கவலைப்படாத. சரி வா போகலாம். சரிடி வா, நான் ஆட்டோ போய் கூப்பிட்டு வரேன். ஆட்டோ 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 அங்கிள் வாங்க இங்கே. என்னடா இப்படிதான் கூப்பிட்டா வராங்க? போய் சீட்டுக்கிட்ட போய் நில்லுடா. சரி, நான் ஆட்டோவை நான் ஃபோன்லேருந்தே புக் பண்ணுறேன். அதெல்லாம் புக் பண்ணலாமாடா? நீயே சொல்லுடா, இது கம்மியாக இருக்குமா? ஆமாடா, இது 90 ரூபா தானே இருக்குது, 10 ரூபா மிச்சம்டா. சரி இரு வரேன், ஆட்டோ வருது, நான் போய் கூப்பிட்டு வரேன். அங்கிள், ஆட்டோவில் போகணும், எவ்வளோ ஆகும்? எதுவாப்பா? ரொம்ப அதிகமாகும்ப்பா. எங்கேப்பா போகணும் சொல்லுப்பா. நாங்கள் லோலி வீட்டுக்கு போகணும் அங்கிள். லோலி வீடுடா? எங்கே இருக்குப்பா சொல்லுப்பா. அங்கிள், லோலி வீடு அந்த அந்த இடத்துல இருக்கு அங்கிள். எந்த இடம்ப்பா? இந்த லொக்கேஷன் பாருங்க அங்கிள். சரி வா, இங்கேனா 200 ரூபா ஆகும்ப்பா. அங்கிள், ஆப்பிள் 100 ரூபா தான் அங்கிள் கட்டுச்சு. அப்போ ஆப்பிளே போய்க்கப்பா. அங்கிள் அங்கிள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அங்கிள். சரி, 150 ரூபாய்னா வா. சரி அங்கிள், நாங்கள் வரோம் அங்கிள். அங்கே பாடுறா, லோலி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆமாண்டி, அவள் ரொம்பவுமே நமக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நீ தான் சொல்லவே இல்லையடா, அப்புறம் எப்படிடா அவள் வெயிட் பண்ணிட்டு இருப்பா? அப்போ அவள் வேற யாருக்கோ வெயிட் பண்ணுறா போலடி. ஹாய் லோலி, எப்படி இருக்க? நானாடி, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் என்னடி சர்ப்ரைஸாக வந்திருக்கீங்க? நான் ஒரு கெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டி. சொன்னேன்ல பாரு, இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கலாமா? சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்ட மாதிரியா? அப்போ நாங்கள் ஒன்றா வரட்டுமா? இல்லடி இருங்க, நான் அவங்க எப்போ வராங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். வரட்டும் தான், ஆனால் இன்னும் வந்திருக்கணும், இன்னும் வரல. நான் கேட்குறேன் உங்ககிட்ட, வெயிட் பண்ணுங்க. சரிடி, கேட்டுட்டு வா. பாருடி, வீடு எவ்வளோ பெருசாக இருக்குது. அதே மாதிரி நாயெல்லாம் வச்சுருக்கா பாருடி அவ. அந்த நாய் ரொம்பவே காஸ்ட்லி தெரியுமா? என்னடா எல்லாமே இப்படியே சொல்லிகிட்டே இருக்க. நம்ம இங்கே வந்துட்டோம், அதனால் சும்மா சுற்றி பார்க்காம அவளோட பேசிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் போகலாம். ஆமாண்டி, சரி சொல்லலை, ஆனால் ஒன்று நல்லா இருக்குல்ல, நல்லா தாண்டா இருக்கும், வாடா. அந்த காரு பாட்டி விண்டேஜ் கலெக்ஷனில் இருந்துச்சுல்லடி. ஆமாண்டா, அந்த காரு நல்லா தானே இருக்குது. இந்த கார் தாண்டி நான் சொன்னேன். ரொம்பவுமே இது பெரிய ஆளுங்க தாண்டி வச்சுருப்பாங்க அந்த காரெல்லாம். சரி, நம்ம பேசிகிட்டே இல்லாமல் அவள் வரா பாரு, என்ன சொல்லான்னு கேட்கலாம். டீனா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது எங்களோட கெஸ்ட் இன்னைக்கு வரலையா? அவங்களுக்கு வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் ஷெடியூல் வந்துருச்சாமா, அதனால அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஷெடியூல் வந்துருச்சாமா, அதனால வரலையா? வாங்க நம்ம வீட்டை ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்துடலாம், அப்புறமா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்புறமா டின்னர் சாப்பிட்டு போங்க. இல்லை இல்லை லோலி, அந்தளவுக்குலாம் எனக்கு டைம் இல்லை. ஆமாம்மா, அந்தளவுக்கு எங்கள்கிட்ட டைம் இல்லை, நாங்கள் ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டு போகிறோம்.
எப்படி சொல்கிறான் பாரு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுலேயே இருக்கும். ஏய் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக இருந்து சாப்பிட்டு தான் போகணும். நீங்கள் வேணால் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க. ஏய் லோலி, நான் பார்க்குறோம், ஃபஸ்ட்டு வா வீடை சுற்றி பார்க்கலாம். சரி வாங்க எல்லோரும். இதுதான் எங்களோட பெரிய வீடு. இந்த வீட்டில் வந்து நாங்கள் மந்த்லி 6 months தான் இருப்போமே தவிர்த்து, இயர்லி 6 months தான் இருப்போமே தவிர்த்து நெக்ஸ்ட்டு இன்னொரு வீட்டுக்கு போய்டுவோம். ஏன்னா அப்பாவோட பிஸ்னஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஏய் லோலி, நீங்கள் வேறு எங்கே இருக்கீங்க? நான் அது சொல்லக்கூடாது சொல்லியிருக்காங்க உங்கள் டாடியா. அந்த பிளேஸில் வந்து நாங்கள் இருக்கோம் தெரிஞ்சால் எங்களோட காம்படிட்டர்ஸ்க்கெல்லாமே ரொம்பவும் ஆபத்து. ஏய் என்னடா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அமைதியாக இருக்க. நான் பிஸியாக இருக்கேன்ப்பா, கொஞ்சம் வீடெலாம் பார்த்துட்ருக்கேனா, டீப்பாக நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கேன். இவன் என்னத்தை நோட்டீஸ் பண்ணுறான்னு தெரியாதா? இது எவ்வளோ வேலை இருக்கும், அது எவ்வளோ வேலை இருக்கும் தான் நினச்சிக்கிட்டே இருப்பான். ஏய் இல்லடி, வாடி போகலாம். சரி, நாங்கள் இந்த வீடை வந்து ஒரு 10 years இங்கே தான் இருக்கோம். அந்த 10 yearsல வந்து பார்த்திங்கன்னா இது 3 times பெயிண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிற கலர் தான் இது. நான் போய் மேலே பால்கனியில் நிற்கிறேன், நீங்களும் வாங்க. ஏய் லோலி இல்லை, நீ போ, நாங்கள் இங்கேருந்து பார்க்குறோம். கேமரா நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறோம். ஏய் ஆமாம், அதுவும் நல்ல ஐடியா இருக்குது. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், நீ வரையாடா, நம்ம 2 பேர் போவோம். இல்லடி நீ போ, எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது, நீ போ. சரி ஓகே, நீயே போயிட்டு வா. சரி நான் போகிறேன், நீ வாங்க. மற்ற இடத்துக்கு வேறு எங்கேயாவது ஃபோட்டோ எடுக்க வாங்க. சரிடா நான் வரோம். என்ன நீ டா சொல்கிறாங்க? இந்த பொண்ணை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான் போல். ஏய் இல்லைடி, நான் தெரியாமல் பசங்க கூட பேசுகிறேன், டா சொல்லிட்டேன். நீங்கள் போங்க, நான் வரோம். என்ன நீங்கள் வாங்க போகிறீங்க? ஏய் அவ்வளோ தாண்டா. சரி வாங்க, நீங்கள் வாங்க, நான் போகிறேன். ஏய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது? ஏய் நீ தூரமாக இருக்கடி, அதனால் எங்களுக்கு தெரியல. சரி நான் கிட்டக்க நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் ஒன்று. சரி வாங்க வாங்க, நீங்கள் வாங்க, 2 பேருமே வந்தீங்கன்னா இன்னும் ஜாலியாக இருக்கும். இங்கேருந்து பார்க்க நல்லா இருக்குது. ஏய் இருடி வரோம். ஏய் இங்கேருந்து வியூ கரெக்டாக இருக்குதுடி. அவன் எங்கடி ஃப்ரெண்ட்ஸை காண போட்டானா? ஏய் அவன் அங்கேயே தான் நின்று பார்த்துட்டே இருக்காண்டி உங்கள் வீட்டையே. ஏய் வாங்கடி, அடுத்த வீட்டுக்கு போகலாம், அடுத்த ரூமுக்கு போகலாம். ஏய் சரி நான் இங்கேருந்து மெதுவாக இறங்கி வரேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளே போய் வர மாட்டியா? ஏய் இது உள்ளெல்லாம் நான் போக மாட்டேன், அப்படியே தான் வந்து பழக்கம், அதனால இப்படியே வந்துடுவேன். சரி வா, நம்ம போய் சுற்றி பார்க்கலாம். ஏய் இந்த கார் தான் விண்டேஜ் கலெக்ஷன் காரு. இது உனக்கு தெரியுங்களடா, நீ தானே சொன்ன. ஏய் ஆமாம், இந்த கார் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா 1874 இந்த கார் இருக்குது. இன்னுமே ஒர்க்கபிள் கண்டிஷனாக இருக்குது. இந்த கார் வந்து ரொம்பவுமே ஒரு ரேர் கலெக்ஷன். ஸோ எங்கள் அப்பா இது ரொம்ப ஆசையாக வாங்கி வச்சுருக்காரு, அதனால எல்லாருமே எல்லாம் ஓட்டி பார்க்க விட மாட்டார். நீ ஆமாண்டி, ரொம்பவுமே பழசாக இருக்குது, ஆனால் புதுசாக இருக்குது. இதை ரிஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கடி, அதாண்டி புதுசாக இருக்குது. இன்னுமே இந்த கார் ஓடுதுன்னா மற்ற பார்ட்ஸ் எல்லாமே அதே மாதிரி இருக்காதுல்ல, அதனால தான் இந்த பார்ட்ஸ் எல்லாமே சரி பண்ணி வச்சுருப்பாங்க. கரெக்டாக சொன்னாங்க, இந்த காரை ரீஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருப்போம் நாங்கள், அப்போனா தான் எல்லா பார்ட்ஸுமே ஒழுங்காக இருக்கும். சரி இதுக்கு அப்போ பெட்ரோல் ஓடுதா டீசல் ஓடுதா? இது என்னடி கேள்வி, டீசலில் தாண்டி ஓடுது. சரி ஓகே, நெக்ஸ்ட் ரூமுக்கு போகலாம். நான் கூப்பிட்டுட்டு போகிறேன், இன்னும் இந்த காரை பற்றி நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது. சொல்லு. எனக்கு காரை பற்றிலாம் பெருசாக தெரியாதுடி. சரி வா, நம்ம அடுத்த ரூமுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சேரில் கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை எங்களுக்கு ரெஸ்ட்லாம் எடுக்க வேண்டாம், வா அடுத்து போகலாம். சரி நான் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஹாலுக்கு கூப்பிட்டுட்டு போகிறேன். அதை பார்த்தீங்கன்னா ரவுண்ட் சோஃபாவாக இருக்கும், வாங்க நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. என்னது ரவுண்டாக இருக்குமாமே, எப்படி இருக்கும்? அப்போது எப்படி போய் உட்காருவாங்க, மேலே ஏறி உட்காருவாங்களோ? ஏய் இல்லடி, போய் பார்த்துட்டா தான் நீ தெரியும் கிளியராக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏய் வாங்க, நீங்கள் நான் சொன்னால் அப்படியே இமேஜின் பண்ணிகிட்டே இருப்பீங்களே, வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் நீங்கள் குடிக்கிறீங்களா?
ஏய் எனக்கு லைட்டாக இல்லை இல்லை இப்போ வேண்டாம் கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கலாம். எனக்கும் வேண்டாம். சரி வா அப்புறமா குடிக்கலாம். சரி சோஃபா போய் பார்த்துட்டு ஹாலில் போயிட்டு அப்புறமா வருவோம் நம்ம. சரி வா வா போகலாம். இங்கே பாருங்கடி. இங்கே பாருங்க, இங்கே ரொம்பவே அழகாக இருக்குதா. இதுதான் ரவுண்ட் சோஃபான்னு சொல்லுவோம். ஆமாண்டி செம்மையாக இருக்குது. நான் இதை பார்த்துக்கிட்டே இருக்கான் போல் இருக்குது. ரொம்பவுமே ஒரு க்யூட்டாக இருக்குது இல்லை. எல்லா டேபிளும் ஒன்று 3 பேர் உட்கார மாதிரி இருக்கும், இல்லைன்னா 6 பேர் உட்கார மாதிரி இருக்கும், இல்லைன்னா இப்படி இருக்கும், எல் ஷேப்பில் இருக்கும். ஆனால் இது மட்டும் ரவுண்டாக இருக்குல்ல. ஆமாம்ல, ரொம்பவே நல்லா ஒரு மாதிரி இருக்குல்ல. ஆமாம், எங்கள் வீட்டில் நிறைய கெஸ்ட்டு வருவாங்களா, அதனால சோஃபா எந்த ஷேப்பில் பண்ணாலும் அது எங்களுக்கு பத்தவே இல்லை. அதனால தான் லாஸ்ட்டாக இந்த ஷேப்பை வந்து நாங்கள் பிளான் பண்ணி செஞ்சோம். அதுவும் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு 2 சோஃபா வேறு வேறு கலரில் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபேவரட் கலர் எதுவும் அதில் போய் உட்காந்துப்பாங்க. சம்டைம்ஸ் சண்டை கூட நடக்கும். சரி உங்களோட ஃபேவரட் கலர் என்ன? என்னோடய ஃபேவரட் கலர் பிங்க்கு. எனக்கு எப்போவுமே க்ரீன் தான் பிடிக்கும். ஆனால் இந்த சோஃபா வந்து ப்ளூ நல்லா இருக்குது. எனக்கும் எப்போவுமே இந்த பர்பிள் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால பர்பிளே தான் உட்காருவேன். சரி ஓகேடி, சூப்பராக இருக்குது. இப்போது கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்னு கேட்டில்ல, வா போய் குடிக்கலாமா? சரி ஓகேடா, நீங்கள் வந்ததுமே ஆர்டர் பண்ண சொல்லிட்டேன். நேரம் வந்திருக்கும், வாங்க நம்ம போய் குடிச்சிட்டு வந்துடலாம் அடுத்து. சரி எனக்கு கோலா தான் வேணும். எனக்கு வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் தான் வேணும். எல்லா ஃப்ளேவரும் அங்கே இருக்குது, வாங்க நம்ம போகலாம். இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே மேலே ரேக்கில் இருக்குது. நீங்கள் என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த சர்வெண்ட் எடுத்து கொடுத்துப்பாரு. அண்ட் ஆட்டோமேட்டிக் சிஸ்டமும் இருக்குது. நீங்கள் வேணும் கேட்டிங்கன்னா அது வந்து கொடுத்துரும் உங்களுக்கு. எனக்கு ஆரஞ்சு இருக்குல்ல, இருக்குமா? கேளுமா, வரும். யார்கிட்ட கேட்கணும்? இது வாய்ஸ் அசிஸ்டண்ட் இருக்குது, நீ சொல்ல அதுவே வரும். எனக்கு ஆரஞ்சு ஃப்ளேவர் வேணும். இப்படி சொன்னால் வராது. என்ன ஃப்ளேவர் அதை மட்டும் சொல்லு. ஆரஞ்சு ஃப்ளேவர். சூப்பர் இல்லை? இது கரெக்டாக கேட்டதுமே வந்து கொடுத்துட்டாங்க. நான் கீழே போட்டுட்டேன். சரி இது க்ளோஸ் ஆகி தான் இருக்குது, நான் அப்புறமா எடுத்து குடிச்சிக்கிறேன். நீ கேளுடா ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கோலா கேட்டிருந்தல, எனக்கு கோலா வேணும். அப்போ கரெக்டாக கேட்டால் தானே கிடைக்கும் கோலா. சரி கோலா ஃப்ளேவர். இதுவும் கீழே வந்துருச்சுடி, நானும் கீழே போட்டுட்டேன். இல்லை, இந்த மிஷின் தப்பாக கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போலாம் அது கொடுக்காதா? இல்லை, இது கரெக்டாக ஒன்று கையில் தான் கொடுக்கும். நீங்கள் வாங்கலாம், அது கீழே வந்துடுது. இருங்க நானும் குடிச்சிடுறேன். எனக்கு ஒயிட் கலர் சோடா வேணும். பார்த்தியா, கரெக்டாக அதை கொடுத்துருச்சா? ஓகேடி. நல்லா இருக்குது. இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு நம்ம அப்புறமா போய் பேசிட்டு வரலாம். சரிடி குடிங்க.